கோலப்பன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? நேற்றைய பேச்சு வந்து ஒரு கட்சியுடைய எம்எல்ஏவாக கூட இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு திரு தமிழ்வேந்தன் சொல்லியிருக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் பேசியிருந்தது அந்த அளவுக்கு தான் இருக்குங்கள் பார்க்குறதுக்கு அப்படின்னு திமுக ஃபீல் பண்ணுதுன்னு அவர் சொல்கிறார். எதிர்கட்சியோட அப்படிதான் நிலைப்பாடு அப்படி தான் இருப்பாங்க. மக்களோட கருத்துல இருந்து நம்ம மக்கள் வாணியிலேருந்து பார்த்தா அவர் மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்தவர் போல தான் தெரிஞ்சது. நீங்கள் முதல்ல அந்த கூட்டத்துக்குள்ளாடி 5000 பேர் தான் அனுமதி, அது முதல்ல இருந்தது. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில வந்து அத்தனை கை காட்டிட்டு அந்த தொகுதி ஃபுல்லாவே நன்றி தெரிவிச்சுட்டு தான் சென்னை கிளம்புறாரு. அப்போ வந்து வெளியில இருக்கிற மக்களையும் வெளியில இருக்கிறவங்களையும் அவர் ஆதரிக்கிறாரு, பார்த்துட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறாரு. உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த 5000 தான். நீங்க கொடுக்குற கட்டமைப்பு செட்டப் எல்லாம் அப்படித்தானே பண்ணிருக்கீங்க. அந்த விமர்சனம் வந்து வைக்கப்படுது. நீங்க உங்க காவல்துறை உங்க கண்ட்ரோல் இருக்கு, நீங்கள் முதலமைச்சர். இப்போ முதல்ல தான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த இது போன்ற ஒரு சிக்கல் இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. இப்போ எங்களுக்கு நம்ப சொல்லல. என்னதான் காவல்துறை கண்ட்ரோல்ல இருக்கட்டும் சார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே இருக்கட்டும், இந்தியா நாட்டுக்கு பிரதமராகவே இருக்கட்டும், மக்கள் கூட்டம் அலையாக வருது சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கூட்டிகிட்டு வந்து விட்ட கூட்டம் கிடையாது. அங்கே தேடி வந்து பிள்ளைகளோட வராங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பசங்களை சின்ன சின்ன பசங்க நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க, எத்தனை பசங்க சின்ன சின்ன பசங்க நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து கூட்டி கொண்டு வந்து கூட்டத்தை காட்டுறவங்களுக்கு தெரியாது, தானாக சேர்ற கூட்டம் இது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பாதுகாப்புக்கு அவர் தன்னை உட்படுத்திக்கிறார். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நாங்கள் எம்ஜிஆர் காலத்திலே பார்த்தோங்க. எம்ஜிஆர் காலத்திலே நாங்கள் வந்து எம்ஜிஆருக்கு பின்னாடி எப்படிலாம் ஓடி இருக்கோம், எம்ஜிஆர் பின்னாடி எப்படிலாம் அவர் வந்திருக்காரு, அவர் சத்தம் போட்டு வண்டியை நிப்பாட்டி விட்டுட்டு போங்கம்பார். அப்போல்லாம் பைக்கு கிடையாது, கார் கிடையாது சார், சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாடி மிதிச்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுருங்க. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் நாங்கள் சர்வ சாதாரணமாக அந்த காருக்கு பின்னாடி வரட்டி போயிருப்போம். வண்டியை நிப்பாட்டி எங்களை கண்டிச்சு போங்க திருப்புங்கம்பார். இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து வந்திருக்கோம். இன்னைக்கு பசங்க அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறி போச்சு. அந்த மாற்றத்துக்கு தகுந்தால அவர் தன்னை உட்படுத்திக்கிடுவார். அந்த 5000 பேரை கூட்டிட்டு வந்து கொண்டு வந்து உள்ள நின்று அவருக்கு என்ன பேசணுமோ பேசியாச்சு. அது உலகம் ஃபுல்லா தொலைக்காட்சியில் பரப்புறாரு. அது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க முதலமைச்சர், காவல்துறை பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம காவல்துறை குறித்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது. இப்ப நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா நேச்சுரலி எல்லாரும் உங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவர் அப்படித்தானே சார் சொல்லணும். நீங்க இப்ப நான் திமுக பணம் தின்னு கொட்டை போட்டு அனுபவிச்சு வந்துட்டாங்க. ஆனா நீங்க இப்ப அவர் ஜெனரேஷனை தான் உருவாக்குறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எந்த கலெக்டராவது ஒரு 50 வயசுக்கு மேல உள்ள கலெக்டர் இருக்காங்களா? இப்ப எல்லாம் மாத்தி போட்டது எல்லாம் சின்ன சின்ன யங்ஸ்டேஜ். அதே மாதிரி அவர் கட்சிக்காரங்க எல்லாருமே ஒரு 45 வயசுக்கு உள்ளதான் இருக்கு. 50 வயசுக்கு மேல போனது மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப வயசு கம்மி பண்ணிருக்காரு. அப்போ இது வந்து இப்பதான் அவங்க வந்து ஸ்டார்டிங். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இப்போ போகிற ஆட்கள் எல்லாருமே இணைக்கிறவங்களை எல்லாத்தையும் அவர் உடனே கூப்பிட்டு மந்திரியை கொடுத்துருவாரு, எம்எல்ஏ கொடுத்துருவாரு. அந்த வீண் கடவுளை போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட உழைக்கிறதுக்கு நாளைக்கு ஓடுறதுக்கு சரியான ஆட்கள், அதை கூட கையை பிடிச்சி தூக்கி விடுற ஆட்கள் எல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். வேற அது ஒரு மரியாதை நிமித்தமாக வச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்டைலுக்கு ரெடி பண்ணிட்டாரு சார். அவருடைய வியூகம், அவரோட அமைப்பு தமிழ்நாட்டில் இன்னொரு 15-20 வருஷம் நிற்கும். இல்லை சார், என்ன கேள்வி வருதுன்னா கோலப்பன் சார், ஒரு முதலமைச்சர் பாணியில் அவர் பேசலை, இன்னும் வந்து பழைய பிரச்சாரம் மாதிரியே பேசுகிறார், அந்த மாதிரி இல்லை அப்படி இன்னும் ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் அவர் இல்லையா, முதலமைச்சர்ங்கிற போர்வைக்கு உள்ளாடி வந்த கட்சி தலைவர் தான். நீங்க அப்படிதான் பார்க்கணும். அவர் முதலமைச்சர்ங்கிற புரோட்டோகால் அவருக்கு இருக்கு. இப்பவும் வந்து நீங்க திமுக குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய என்ன கட்சி தலைவர் வந்தா திமுக தானங்க குறை சொல்லுவாரு, தாவேகா தலைவரா வந்தா திமுக தானே குறை சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவாரு, ஜனாதிபதியா குறை சொல்லுவாரு. திமுக தான் எனக்கு எதிரின்னு சொல்லும் போது திமுக தானே குறை சொல்லுவாரு. எனக்கு வேற யாரும் கிடையாதுங்க, எனக்கு ஒன்லி திமுக தான் எதிரிங்கிறத சொல்றாரு. ஏன்னு கேட்டா சின்ன சின்ன சில்மிசியங்கள் நீங்க விட்டுட்டு அவர் தான் சொல்றாரு. ஒரு செடியில் வெந்நீரை கோரி ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சு வளர்த்து வச்சுட்டு போயிட்டேங்க, வரக்கூடிய நிதிகளை எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு போயிட்டேங்க, நான் எல்லாத்தையும் நான் இனிமேல் சரி பண்ணணுங்கிறது தான் அவருடைய தொண்டர்கள்ட்ட அவர் சொல்கிறார். தொண்டர்கள்ட்ட சொன்னால் தான் அதை நாளைக்கு அவருக்கு யாரெல்லாம் வசைப்பாடுறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் இவங்க எதிர்த்து சொல்றதுக்காக அந்த தொண்டர்களுக்கு அவர் ஒரு பாடம் புகட்டிட்டு போறாரு. ஒரு முதலமைச்சர் பேசியிருந்தால் இப்படி பேசியிருப்பாரா, நம்மளை வந்து இங்கேயும் வந்து நம்மளை வசைபாடக்கூடியது அல்லது நம்மளை குறை சொல்லக்கூடியதாக அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாரு சார். அதிமுகவை பத்தி ஒரு வாயே எந்த அட்ரஸும் சொல்றீங்களா? நாங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒருக்க சொன்னாரு, நீங்கள் எவ்வளவு சாப்பிட்ருக்கீங்கிறத பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னார் கருணாநிதியை பார்த்து.
ஆமாம் நாங்கள் சாப்பிட்டு போட்ட இலையில தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த இலையெல்லாம் கணக்கு பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னார். இதெல்லாம் வந்து நாகரிகமான அரசியல் தானே. அப்போ மட்டும் யாரும் வசப்படுனீங்களா? அப்போ மட்டும் ஏதாவது இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்பவும் அவர் கேட்க தானே செஞ்சார். அதையும் நீங்கள் இதை ஒப்பிட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட வழியை பின்பற்றிக்கிட்டு ஒரு அண்ணா எம்ஜிஆர் 6 மணி நேரம் கூட ஆகல விமர்சனத்தை. திமுகவுடைய பிரச்சார மேடை தான் கல்யாண மண்டபங்கிறது அப்படின்னு அங்க போய் அங்க கல்யாணம் பண்ண வாழ்த்தணுமா, அங்க போய் அதுக்கு பதில் தாவேகா பத்தி பேசுறது அப்போ சரியா? கோலப்பன் சாருக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. ஏன்னா வழக்கமாக திமுகவுடைய அதிமுகவுடைய மேடைகள்ல கல்யாண வீடுகள்ல அந்த பிரச்சாரம் நடக்குங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அதே போல கல்யாண வீடுகள்லயே இது போல உரை நிகழ்ந்தது நம்ம பார்த்திருக்கோம். மட்டும் தான் நடக்கும். அண்ணா திமுகல எம்ஜிஆரும் பேசுனது கிடையாது, அம்மாவும் பேசுனது கிடையாது. வேணா எடப்பாடி பழனிசாமி 1-2 விஷயங்கள் அது கூட பேசுனது இல்லை. அவர் பேசவே மாட்டார். எடப்பாடி பழனிசாமி கல்யாண வீட்டுக்கு போவார், கொடுப்பாரு, பேருவார். எங்கேயும் அந்த மேடை போட்டு உட்கார வந்து பேசுறது வந்து திமுக கலாச்சாரம். அது வந்து அவர் கருணாநிதி காலத்தில் நடக்கும். அதான் முன்னாள் எம்எல்ஏ அவர் எழிலநாதன் ரொம்ப தெளிவா சொல்றார். இது வந்து வரலாறு தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார் முதல்ல. அம்மா எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்து மணமக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு அந்த 4-5 கல்யாணத்தை பண்ணுவாங்க, முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. இல்லை போக முடியாதுன்னா அவங்களோட பரிசு மட்டும் தான் போய் சேரும். எம்ஜிஆர் அதே மாதிரி கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன் நம்ம குமரி ஆனந்தன் மகள் கல்யாண வீட்டில் அவர் கருணாநிதி இருக்கும்போதே எல்லாரும் எங்கேயாவது அரசியல் பேசினாரான்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க, பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்க சொல்லுங்க. எங்கேயுமே அவரும் பேசிக்க மாட்டார். அது இவங்க திமுக கலாச்சாரங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கலாச்சாரத்துக்கு அவர் முற்றுப்புள்ளி கொடுக்காரு, அவ்வளவுதான். இல்ல அதுதான் அது வந்து எங்களுடைய தொன்றுதட்டு நடைமுறையாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. அது அதை கூட உங்களுக்கு அது வரலாறு தெரியாமல் முதலமைச்சர் பேசுகிறார் அப்படின்னு எழிலநாதன் அட்ரஸ் பண்றாரு. சார் அதுதான் சொல்றோம்ல, இவ்வளவு அவரை வந்து டச் பண்ணாம இருந்தாங்க. இந்த தேர்தலில் டச் பண்ணா வளர்ந்துருவாரு, அதனால நம்ம அவரை கண்டுக்கிட வேண்டாம்னு விட்டாங்க. அது நீங்க கண்டுக்கிடாம விட்டனால ஒரு 108 சீட்டு வெளியில வந்துட்டாரு, 1.25 கோடி வாக்கை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ இவரை எப்படி அடிக்கலாம், எப்படி கவுத்தலாம், எப்படி எல்லாம் நம்ம வசைப்பாடலாம், என்னெல்லாம் பண்ணலாங்கிறது திமுகவுக்கு கை வந்த கலை. அது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் நிறைய அனுபவப்பட்டு வந்திருக்கோம். புரட்சி தலைவி அம்மா 91 வந்த பிறகு 96 எப்படியெல்லாம் கவுத்தணும்னு நினைச்சாங்க. அந்த வீட்டில் போய் செருப்பு, அவங்க சினிமாவில் நடிச்சுட்டு வந்த செருப்பு, அந்த நகைகளெல்லாம் கொண்டு வந்து வச்சு எவ்வளோலாம் அவமானப்படுத்த முடியுமோ அவெல்லாம் அவமானப்படுத்தினவங்க. 89 சட்டமன்றத்தில் அதே பண்ணினாங்க. அதுக்கு போகிறதான் திமுகங்கிறது ஒரு தீய சக்தியாக உருவாச்சுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் புரட்சி தலைவர் வந்து திமுகவை தீய சக்தி சொல்லியிருக்க மாட்டார், கருணாநிதியை தான் தீய சக்தி சொல்லுவார். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு இந்த பல பிரச்சனைகளை ஊடாக்கி நேத்து முதலமைச்சர் அதையே சொல்றாரு, இது ஒரு தீய சக்தி, இது ஒரு அவருக்கு கரூர்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கல, கரூர்ல அவருக்கு ஒரு நிகழ்வுக்கு வந்து அந்த திமுகவோட ஆட்சியில நடந்திருக்குல்ல, அதுல அவரோட பாதிக்கப்படுறாருல, என் மேல ஏன் குற்றச்சாட்டுனீங்க அங்கிறது அவருடைய நிகழ்வு வருது இல்ல. நீங்க அப்போ பாதிக்கப்பட்டதுனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிகழ்வுகள் வரதா. பல வார்த்தைகள் அவர் பயன்படுத்த, இது வந்து பாரசக்தி, இது வந்து தூர சக்தி, அது போல பல வார்த்தைகளை பயன்படுத்தி, இது வந்து இப்ப மக்கள்கிட்ட இருக்க தீய சக்தி மட்டும் இல்ல, தூரமா போனா தூர சக்திங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. அப்படி இருக்கு, அரசியல் பண்ண தொடங்கிட்டாரு அவரு. அதான் சொல்றோம்ல சார், இப்போ நம்ம தலைவர்கள் வந்து நமக்கு வேற மாதிரி ஒரு பாடம் பொழுத்தி நம்மளை வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட பசங்க, அதாவது அவரை விரும்புற ரசிகர்களுக்கு அவர் நாளைக்கு எப்படி ரசிகனை தொண்டன் ஆக்கணுங்கிறதுக்கு ஒரு கருத்தை அவரோட ஸ்டைலில் பண்ணிட்டு போறாரு. இப்போ எம்ஜிஆர் வந்து எந்த படத்திலுமே சிகரெட்டை எடுக்க மாட்டார், தண்ணி எடுக்க மாட்டார், அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவார். இவர் போதை கலாச்சாரத்தையும் படத்தில் காட்டிக்கிட்டே வந்தா கூட அதை திருத்துறதுக்குன்னு கடைசியில் ஒரு பாட்டு வச்சிருப்பார். நல்லா புரிஞ்சுருக்கீங்களா? முதல்ல காட்டிக்கிட்டு திரும்பி எடுத்துருவார். அது போல இவர் வந்து அவருடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, காலங்கள் தான் மாறி இருக்கு, நம்ம காட்சிகள் என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கோலப்பன் சார், கூட்டணி கட்சிகள் ஸ்டாண்ட் என்ன? இல்லை, அதாவது காங்கிரஸை பற்றி சொன்னார், சொல்லாமல் போயிட்டார். நான் காங்கிரஸ் முக்கியமான நபர்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, அன்று இரவே விஜய் 1 மணி நேரம் கூட முதலமைச்சர் ஆகக்கூடாது வாங்கிறதுக்கு. அது முக்கியமான திமுகவில் வாரிசு அவர் ஒருத்தர் கடுமையான தாக்கத்தில் இருந்திருக்கார். அதனால அடுத்த கட்ட நகர்வு உடனே நம்ம தீர்மானம் பண்ணலாமா அப்படிலாம் பேச்சுக்கள் ஓடும்போது அவங்க இந்த விருப்பத்துக்கு எதுக்கு நம்ம போனோங்கிறது அவங்க தலைமையில பேசி நாங்க வெளியில வந்துட்டோம். அதுக்காக தான் நாங்க சொல்லல. எதுக்கு நாங்க பேசணும்? அப்படியே திரு செல்வபிரதன் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து மேல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்கங்கறதை சொன்னாங்க. எங்களை கூப்பிட்டு கட்டுப்பாடு விதிக்கும் போது அந்த கட்டுப்பாட்டுக்கு நாங்க அடிமையாக விருப்பப்படல, அதனால நாங்க வெளியே போனோம். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பார்ட் வந்து நம்ம ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி நிக்கிறாங்க, ஒரு பார்ட் வெளியில போயிடணும் நம்ம வேண்டான்னு சொல்லி அவங்க காங்கிரஸுக்குள்ளே 2 பிரிவு. இப்ப எப்படி நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆதரவுக்கு சரின்னு சொன்ன உடனே சி.வி. சண்முகம் வெளியில வந்து 2ஆ உடைஞ்சது போல காங்கிரஸ் உடைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்களுடைய நிலைப்பாடு
எம்ஜிஆருக்கு உடனே ஆதரவு தெரிவிச்சு அங்க போயிட்டாங்க. ஓகே இவங்களால முடியல. நல்லா புரிஞ்சுருங்க. அதுதான் அதை நம்ம இப்ப போட்டு குழப்பி இப்ப இருக்க இவங்க சூழல். எங்கள்ட்ட சொல்லல, இவங்க எங்கள்ட்ட சொல்லாம போயிட்டாங்க, இவங்க எங்கள்ட்ட உழைக்கும். சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்க மாவட்டத்தில் 3 தொகுதியில திமுக வரவே செய்யாது சார். காங்கிரஸ் தான் சார் வரும். காங்கிரஸ் தான் அங்க முடியும். எங்கேயாவது திமுக வாங்கியிருக்காங்களா சொல்லுங்க. காங்கிரஸ் ஆதரவுலாம் வாங்க முடியாது. அது இயற்கைங்க. அது போல ஒவ்வொரு இடத்துல காங்கிரஸோட பெல்ட் இருக்கு, இல்லன்னு நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை புரிஞ்சுக்கோ சார். இப்ப மத்த இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்ன செய்ய போறாங்க சார்? இருக்கிறதுல அதான் நம்ம வைகோன்னு சொல்லிட்டாருல, பொதுக்குழுவை கூட்டி நான் பேசுறேன்னு இருக்காரு. அது இதுக்கு கழிஞ்ச முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டோம் உங்கள்ட்ட. வைகோன்னு கிளம்பிடுவாரு. நம்ம அவருக்கு மனிதநேயம் அவர் வந்து வக்போர்டு வாரியம் கொடுத்தா அவர் கிளம்பிடுவாரு. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு உள்ளாடிப்பட்டுரும். அதுக்கு துறை வைக்க அழகான விளக்கம் கொடுத்துட்டாரு, நேரத்தையே கொடுத்துருக்காரு. அவங்கவுங்க விளக்கம் நாங்க விருப்பப்பட்டு எங்க சட்டமன்ற உறுப்பினர் புரிஞ்சுட்டீங்களா? இவங்க 1000 பேர் என்ன பண்ணினாலும் சரி, அந்த அமைப்புகள் கட்டமைப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு. முன்னாடி மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சூரியனில் தான் நீங்கள் நிற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் போதே அதுவே வந்து ஒரு பேரம் தானே. நீங்கள் ஆட்சிக்கு முன்னாடி பண்ணும்போதே ஏன்னா இவர் ஒதுங்கி பெறக்கூடாது, அதுக்கே நீங்க ஒரு பேரம் பேசி தானே அவரை நீங்க கொடுத்துருப்பீங்க. சும்மா ஒன்று கொடுக்க மாட்டீங்களா? அது எங்களுக்கு தெரியுமில்ல. யாரெல்லாம் பாய்ஸ் கார்டன்ல எவ்வளவு பெட்டி போயிருக்கும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு நாங்களும் அந்த காலத்துல வந்து பார்த்துருக்கோம்ல. விவசாயிகள்ல எப்படி எப்படிலாம் பேசி கூட்டணி பேசுவாங்க. அதனால யாருமே நம்ம அக்கௌண்ட்ல ஒயிட்ல வாங்கினதையும் பார்த்துருக்கோம். அதனால எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தானே மக்கள் பார்த்துருக்கோம். உண்மையை சொல்றாங்க. இல்ல இல்ல தெரியல எத்தனை பேர் சும்மா இன்னைக்கு எல்லாரும் யாருக்கும் கொடுக்கல, எதுக்கும் பண்ணல, காசு கொடுக்கல. அவர்கிட்ட நின்ன எம்எல்ஏ 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வச்சிட்டு தான் இல்லையா? சொல்லுங்க. அவங்க வந்து இல்ல அவங்க யாருக்கு கொடுக்கலன்னு சொல்றதோட விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் சார்ந்த விஷயங்கள் அதுல இருக்கு. நான் சொல்றேன் சார், ஊர் அடிச்ச விஷயம் சார். 500 1000 யாருமே கொடுக்கல சொல்லுங்க தமிழ்நாடு மக்கள். எந்த 2 கட்சி கொடுக்கல? தேர்தல் கமிஷன் எங்க சார் இருக்கு? போன தேர்தல் கமிஷன் சார் பாஜகவே கொடுத்தது சார். பாஜகவே கொடுத்தது. அது யாருக்கு கொடுத்தாங்க? அங்க பாரத பிரதமர் மோடியே வந்து இறங்கி நின்று நடந்தாரு. காமராஜர் சிலைக்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் வேலை போட்டார். நாங்க சொல்ல முடியுமா? நல்லா புரிஞ்சுருங்க. ஆனா அப்ப ஏற்பட்ட ஒரு 80 வயசு ஆளு எத்தனை இடத்துல பணம் கொடுத்தாருன்னு எங்களால புள்ளி வரத்தோட சொல்ல முடியும். இல்ல சொல்றேன். ரெண்டாவது, அவர் நேற்று பேசினார், அவர் விஜய் ஒருத்தர், அவருடைய தாக்கத்துல சொன்னார் 77ல எம்ஜிஆரை விட நான் வந்து அதிகமான தப்பு, அது ஒரு திருத்தம் போடுங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு வலிக்கும். அன்றைய மக்கள் தொகை கணக்கு மொத்தமே 61% அன்னைக்கு தேர்தல் பதிவு 1.25 கோடி ஓட்டு தான் அன்னைக்கு வாங்கப்பட்டது. நல்லா புரிஞ்சிருங்க. எம்ஜிஆர் வாங்கினது 52 லட்சம் தான். நல்லா புரிஞ்சு. என்னைக்கு நீங்க 1.25 கோடி வாங்கி இருக்கிறீங்க. அதனால அந்த பெர்சன்டேஜ் பார்க்க கூடாது. அதுல அவர் 130 தொகுதியில வெற்றி பெற்றாரு, நீங்க 108 தொகுதி வெற்றி. நல்லா புரிஞ்சு. ஓகே, அந்த ஒரு எம்ஜிஆர்ங்கிற ஒரு உணர்வுக்கு நாங்க பேசுறோம்.